வீட்டுல செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம போய் பார்த்து நடந்த விஷயத்துக்காக எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க நடந்ததை பெருசுப்படுத்தாம எல்லாரும் சாப்பிட போங்க போங்க. ஏதோ சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டு ஆடிட்டாங்க, அதுக்கு இப்படியா கத்துவாங்க? பார்த்து சின்னம்மா, பொண்ணு வீட்டுக்காரங்க குரல் ஒசந்துக்கிட்டே போகுது. மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? இவர் எதுக்குதான் வார்த்தைக்கு வார்த்தை மன்னிப்பு கேட்கிறாரோ? மலரு, அழாத மலரு. நம்ம அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் கோவப்பட்டு கண்டபடி திட்டுவாரு, ஆனா மனசுல எதுவுமே வச்சுக்காம உடனே எல்லார்கிட்டயும் சுமூகமாயிடுவாரு. எந்த பிரச்சனையும் வராது மலரு. மலரு, மண்டபத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் மாறனுக்கு எப்படி திட்டு விழுந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? இதெல்லாம் மாறனுக்கு தேவையா? மருமகனு கூட பார்க்காம அப்பா கண்டபடி பேசிட்டாரு. ஏதோ நாட்டரசு மாமாவா இருக்கிறதுனால இந்த விஷயத்துல பொறுமையா போனாரு. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா கல்யாண மாப்பிள்ளையே எப்படி இப்படி எல்லாம் திட்டுவாங்கன்னு கிளம்பி போயிட்டே இருந்திருப்பாங்க. ஏண்டி என் கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனையை உருவாக்குறீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. பேசாம தாலி எடுத்துட்டு வந்து இந்த நிமிஷமே கட்டுங்க மாறான்னு சொல்லணும்னு தோணுது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு டென்ஷன் தலைக்கு ஏறுது. அப்பா குணம் தெரிஞ்சு நான் தான் ஆட மாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏண்டி என்ன இழுத்துட்டு போனீங்க? இல்ல மலரு, எல்லாம் ஒரு ஜாலிக்குன்னு சொன்னாங்க. அதான் புள்ள நாங்களும் யோசிக்காம. ஜாலிக்குன்னு உனக்கு யார் சொன்னது? இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணது? வேற யாரு? மாமாவோட தம்பி வெற்றியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் தான். அவரும் அவர் கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு ஒருத்தி வந்திருக்காளே, ஒரு மேனா மினிக்கி. அவ பேர் என்ன? அஞ்சலி. அந்த அஞ்சலியே தான். அந்த அஞ்சலி பாப்பாவும் வெற்றியும் பண்ண ஏற்பாடு தான் இதெல்லாம். நாங்க கூட வேணாம் தான் சொன்னோம். ஆனா அவ தான் இப்படி ஆடினா கல்யாணம் அப்படியே மாடர்னா இருக்கும் அது இதுன்னு சொல்லி எங்க மனசை மாத்திட்டான். அவ்வளவுதான் அந்த பெனையே. நானும் தெரியாம தான் கேக்குறேன். அவளா இன்னைக்கு கல்யாண பொண்ணு? ஓவரா மேக்கப் போட்டு சுத்துறா. ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா சிம்பிளா ஒரு சுடிதார் போட்டு வருவாங்க. இவளை பாத்தியா? அது அவ பணக்காரியம்மா. அந்த பவுச காட்டுறதுக்காக தான் கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் அவளையே பார்க்கணும்னு நினைப்பு. நாங்க விட்டுருவோமா? இது எங்க வீட்டு கல்யாணம். அவளை விட நாங்க தான் விதவிதமா நகையை போட்டு சிலுப்புவோம். அதானே? நான்லாம் கவரிங் நகை தான். இருந்தாலும் கெத்தா தெரியுமல்ல. அக்கா, மாரமாமா மண்டபத்துக்கு வரதுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது தெரியுமா? என்ன பிரச்சனை? வாசல்ல நீயும் மாரமாமாவும் நிக்கிற மாதிரி பெரிய பெரிய பேனர்லாம் வச்சிருக்காங்கல்ல, அத பார்த்துட்டு அப்பா ரொம்ப கோவப்பட்டு பேனர்லாம் கிழிக்க போயிட்டாங்க தெரியுமா? அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அப்பாவை சமாதானப்படுத்தி அமைதிப்படுத்தினாங்க. நானும் மாறனும் போட்டோஸே எடுத்துக்கிட்டது இல்லையே. என்ன போட்டோவை பேனர்ல போட்டாங்க? அன்னைக்கு ஏதோ தோட்டத்துல ரகசியமா கேண்டிட் போட்டோ எடுத்தாங்கன்னு சொன்னியே, அதுதான் இப்ப வாசல்ல பெரிய பெரிய பேனரா நிக்குது. நீ வேணும்னா ஜன்னல் வழியா பாரு. யார் இதெல்லாம் பண்ணது? வேற யாரு? வெற்றி தான். அந்த போட்டோகிராஃபர் வெற்றியோட ஃப்ரெண்ட் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே உங்க அப்பா நிச்சயம் பண்ணும்போதே இந்த பேனர்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல, அப்புறம் ஏன் இந்த வெற்றி இப்படிலாம் பண்றாரு? ஐயோ, வெற்றி 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 வெற்றி!
அந்த ஆளை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே என் கல்யாணத்துல அந்த ஆளு மட்டும்தான் பிரச்சனையே. ஏன் தான் இப்படி இருக்காரோ? ச்சே. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், எங்க விஷயத்துல தலையிடாதீங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவேன். சரி நீ அவரை விடு. முதல்ல மாரமாமாக்கு ஃபோன் பண்ணி அப்பா திட்டினதுக்கு சாரி கேளு. நீ அவரை சமாதானப்படுத்து. நாங்க வெளியில இருக்கிறோம், ஏதாவதுனா கூப்பிடு. வா. மன்னிச்சிருண்ணே, எல்லாமே என்னால தான். அஞ்சலி பேச்சை கேட்டுட்டு நான் தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். இதெல்லாம் நம்ம ஊர் வழக்கத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுறா, இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. என்ன நம்ம மலரை ஆட சொல்லியிருக்க கூடாது, நான் மட்டும் ஆடி இருக்கணும். அதுதான் தப்பாயிடுச்சு. ஏன் வெற்றி பேனர் தான் வைக்க கூடாதுன்னு அவர் நிச்சயத்திலே சொன்னார்ல, அப்புறம் ஏன் வெற்றி வச்சீங்க? எல்லாம் இவனால வந்தது. என்ன கேட்காம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி. சாரி மாப்ள, சாரி மாப்ள. ஊரே கல்யாணத்துக்கு பேனர் வைக்கிறதுல தான் கெத்து காட்டணும்னு நினைக்குது. அந்த ஐடியால தான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு யார்கிட்டயும் சொல்லாம நான் ரெடி பண்ணிட்டேன். கடைசியில நாரதர் மாம்பழம் கொண்டு வந்த கதையா ஆயிடுச்சு. சரி விடுங்கய்யா, அதான் பேனர் பிரச்சனை முடிஞ்சு வச்சுல, பிறகு என்ன? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அப்ப பேனர் ஒன்னு சூப்பர், பாட்டு வரிகள்லாம் போட்டு சும்மா தாறுமாறா இருந்துச்சே. மாறன் கல்யாணத்துக்கு இது என்னோட கல்யாண கிஃப்ட். ஆஹா, தேங்க்ஸ் அப்பு. மறுபடியும் என்னால உன் கல்யாணத்துல பிரச்சனை வருதுன்னு அவங்க நினைச்சுக்க போறாங்க. நான் மன்னிப்பு கேட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லுனேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவ அப்படிலாம் நினைக்க மாட்டான். நான் பார்த்துக்கிறேன், விடு. சரி மாப்ள, நீங்க குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நாங்க வரோம். ஏன் மாமா இங்கே இருங்க. தனியா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு மாப்ள. ஏய் வாடா மாப்ள, வாங்க போலாம். டேய், போடா. வரேன் வரேன். ம். இந்த கரண்ட் கனெக்ஷனை நேரடியா ஹீட்டர் சுவிட்சில் கூடுறா. மாறே வந்து சுவிட்சை போட்டேன். மலரு, ஏய் மலரு, எதுக்குடி அலற? கல்யாண பொண்ணு எங்கேயாவது அழுவாங்களா? நான் சொல்றத கேளு, அழாத. சாரி மாறா, எதுக்கு சாரி? எங்க அப்பா உங்களை கண்டுபடி திட்டாரு. மாமா தானே திட்டினாரு, அதுக்கே நீ அலற? இந்த பாரு, தப்பு பண்ணது நாம, அப்போ அவர் திட்ட தானே செய்வாரு. கல்யாணத்துல இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு அவரு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அவர் தான் லிஸ்ட் போட்டு எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம கேட்டோமா? ஒன்ன கூட கேட்கல. அவரு சொன்ன எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ண தானே செஞ்சோம். அப்போ ஒரு பொறுமை இழந்து கோபப்பட தானே செய்வாரு. அவர் எதுவும் குத்தம் சொல்லாத, அவர் பண்ணது நியாயமான விஷயம்தான். உங்க தம்பி ஏன் மாறா இப்படி இருக்காரு? எங்க அப்பாக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணி நம்ம கல்யாணத்துல இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு? ஏய், அவன் என்ன வேணும்னா அப்படி பண்ணான்? கல்யாணத்தை சிறப்பா கொண்டாடணும்னு நினைக்கிறான், அது எப்படியோ தப்பாயிடுது.
இன்னும் விடியறதுக்குள்ள என்னெல்லாம் காத்துட்டு இருக்கோம். அவரை நினைச்சாலே எனக்கு பயமா தான் இருக்கு. ஒரு பிரச்சனையும் வராது. அவன் என்ன மென்னு முழுங்கிடவா போறான்? இப்படி பயப்படுற? நீ தைரியமா இரு. ஆமா, நல்லா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. என் தம்பிக்கு நான் தாண்டி சப்போர்ட் பண்ணுவேன். சரி, நீ எங்க இருக்க? நான் எங்க இருப்பேன்? மணமகள் ரூம்ல தான். சரி, நான் குளிச்சுட்டு மாடிக்கு வரேன், நீயும் வந்துரு. சரியா? எதுக்கு? எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா? ஆமா. என் அருமை காதலிக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். அதை அவள்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு தான். என்ன திடீர்னு? சும்மா தோணுது. நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். ஏய், நாளைக்கு நீ என் பொண்டாட்டி ஆயிடுவடி. ஆனா நான் என் காதலி மலருக்கு கடைசியா ஒரு gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு கடைசி அது இதுன்னெல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, இன்னைக்கு தான் நம்ம காதலர்கள், நாளைக்கு நம்ம கணவன் மனைவி. இன்றே இப்படம் கடைசி. அதை தான் அப்படி சொன்னேன். கொஞ்சம் மாடி வரைக்கும் வந்து gift வாங்கிட்டு போயிடுறீங்களா? யாராச்சும் பார்த்துட்டா? ஜஸ்ட் 5 நிமிஷம் தாண்டி. வேணும்னா தனியா கூட நீ வர வேணாம். உன் தங்கச்சி படைகளோட வா. சரியா? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வா. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா 11:30 மணிக்கு மாடியில் மீட் பண்ணலாம். பாய். திரும்பவும் சாரி. லூசு. லவ் யூன்னு சொல்லு. லவ் யூ மாறா. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும். நானும் இந்த பிறவி, அடுத்து எடுக்க போற பிறவி, அனைத்து பிறவிகளிலும் ஐ லவ் யூ. பாய். என்னமோ இதுக்கப்புறம் பேசவே மாட்டோங்கிற மாதிரி பாய் சொல்றீங்க. சும்மா தாண்டி. பாய் மாறா. மிஸ் யூ. மிஸ் யூ டூ. கரண்ட் போயிடுச்சே. இந்த நேரத்தில் பச்சை தண்ணியிலும் குளிக்க முடியாது. மாமா, மாமா, தேகனே, மாமா. சொல்லியா? என்ன மாப்பிள்ள? குளிக்கலான்னு போனேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதான் கரண்ட் எப்போ வரும்னு கேட்க வந்தேன். மண்டபத்துக்கு வெளியில இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிச்சு மாப்பிள்ள. இப்போ சுடு தண்ணி வேணுமே, என்ன பண்றது? இந்தா கல்யாண மாப்பிள்ள கேட்டு நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோமா? இரியா, பின்னாடி சமயக்கட்டிலேருந்து நான் எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ்ரா.
நீ போய் குளிக்க தயாராகு, நான் இப்ப கொண்டு வந்துடுறேன். ம். என்ன? சீக்கிரம் வாடா. வரேன். டேய் போய் சீக்கிரம் எடுத்துடா. சரிண்ணே. என்னையா இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிருச்சு? அழகரு, கரண்ட் வந்துருச்சியா? இனி கவலை இல்லை. எப்படி அவன் குளிக்க போவான்? சாவுதான். இல்லடா, கரண்ட் இன்னும் வரல. ஜென்ரேட்டரை ஓட்டி விட்டுருக்காங்க, அதான் லைட் எரியுது. அழகுரு, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ பிரச்சனையா? நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் கரண்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. மாற ரூம் வழியா போகும்போது இதே கனி வாளியில சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். அநேகமா அவன் குளிக்க தான் போறான்னு நினைக்கிறேன். பாண்டி, ஜென்ரேட்டர்ல வர கரண்ட்ல ஈட்ரு சுவிட்ச் போட்டா சாக்கடிக்குமா? அடிக்காது அழகரு. ஜென்ரேட்டர்ல வர கரண்ட் வச்சு வெறும் லைட் ஃபேன் மட்டும்தான் ஓடும். அடச்சே, என்னையா இது இப்படி தப்பிச்சிட்டே இருக்கான்? அதான் சொன்னேன்ல, அவனுக்கு ஏதோ ஒரு தெய்வம் துணை இருக்கியா. ஓ, இருக்கட்டும்டா, துணை இருக்கட்டும். ஆனா நான் சலிக்க போறதே இல்லை. மாறனை கொல்ற என் முயற்சிகள் தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த கல்யாணமே முடிஞ்சா கூட நான் மாறனை கொல்லுவேன். மலர் தாலி அறுத்த பிறகுதான் நான் கட்டிக்கணும்னு இருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? யோ, கொன்னா அவனை இன்னைக்கே கொல்லுமியா. அதை விட்டுட்டு விதவிக்கு மறுவாழ்வு கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்க. அவன் சொல்றதும் சரிதான்யா. அவனை கொல்லணும்னா இன்னைக்கே கொல்லணும், அதுதான் சரி. பாண்டே, என்னையா? நீ மாற ரூமுக்கு வெளியவே இரு. அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு பார்த்துட்டே இரு. ரூமை விட்டு வெளியே வந்த உடனே எனக்கு தகவல் சொல்லு. என்னானாலும் சரி, நானே அவனை என் கையால போடுறேன். அவன் ரூமை விட்டு வெளியில வரலனா வர வைப்போம். கதவை தட்டினா அவன் திறப்பான்ல, அப்ப வாய பொத்தி வயிற்றுல ஒரே சொரு. ஆமாண்டா, நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தது உண்மைனா இன்னைக்கு நைட்டு அவனை நான் போடுறேன். இது என் சவால். நீ அவன் ரூமுக்கு போடா. சரியா? இன்னைக்கு ஜெயிக்கிறது அந்த தெய்வமா இல்ல இந்த சாத்தானான்னு நானும் பாத்துறேன்டா. விக்ட்ரி, தம்ம கீழே போடணும்லாம் அவசியம் இல்லை. நீ ரிலாக்ஸ்டா தம் அடி. சாரி விக்ட்ரி, எல்லாரும் சர்ப்ரைஸா டான்ஸ் ஆடலான்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன். ஆனா கடைசியில இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாண வீட்ல எல்லாம் இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கு போய் இவ்ளோ பெருசா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. சாரிடா. பரவாயில்ல விடு. நீ கல்யாணம் பயங்கர கொண்டாட்டமா இருக்கணும்னு நல்லதை நினைச்சுதானே இதெல்லாம் பண்ண. அது இங்க இவங்களுக்கு செட் ஆகல. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நான் அப்பவே நம்ம ஊருக்காரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சரியா வரதுன்னு நினைச்சேன். சரி பண்ண புதுசா வித்தியாசமா இருக்கும்னு நினைச்சேன். அது தப்பாயிடுச்சு. சாரிடா, நான் இனி அந்த மாதிரி பண்ணல. நான் நடந்த இந்த பிரச்சனைக்காக அப்செட் ஆகல அஞ்சலி. அப்புறம் நான் நல்லது நினைச்சு என்ன பண்ணாலும் அது இந்த கல்யாண விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏய், அப்படியெல்லாம் நீயே எதையாவது கற்பனை பண்ணி ஏன் டென்ஷன் ஆகுற? நீ நல்லதுதான் நினைக்கிற, அப்போ எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஃப்ரீயா விடு. சரி, நீ ஏன் இப்போ டல்லா இருக்க? நம்ம வீட்ல விசேஷம் நடக்குது. இந்த நேரத்துல நம்ம சந்தோஷமா தானே இருக்கணும். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருடா. இன்னும் நல்லா சிரிக்கலாமே.
இதுதான் என் விக்டரியோட ஃபேவரட் சிரிப்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு விக்டரி. எதனால? ஏதோ நடக்கிறதெல்லாம் நம்ம கல்யாணத்துல நடக்கிற மாதிரியே இருக்கு. அந்த கல்யாண வண்டி, பேண்ட் செட்டு, சீரியல் லைட்ஸு, டெக்கரேஷன்ஸு, வந்திருக்கிற கூட்டம், இது எல்லாமே நம்ம கல்யாணத்துல நடக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா? என்ன? ஒரே மேடையில 2 கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கல்யாணத்தையும் இப்பவே இங்கே இந்த நிமிஷமே நடத்திடலாமா? வெயிட் பண்ற அளவுக்குலாம் பொறுமை இல்ல. வேண்டா சிரிக்கிற. நீ சொல்ற மாதிரி இப்பவே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே தான். ஆனா இந்த ஆனா ஆவனால வேண்டாம். இந்த நிமிஷம் உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்தா உனக்கு ஓகேவா இல்லையா? ஓகே தான். ஆனா எப்படி அஞ்சலி நடக்கும்? என்ன கேட்டா எனக்கு இப்பவே நம்ம கல்யாணம் நடக்கணும். என் ஆசையை நிறைவேற்றுவியா? கல்யாணம் நடக்க அட்லீஸ்ட் தாலியாவது வேணுமே. என்னடி?